வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. 2024 லோக்சபா தேர்தல்கள் வருது. இப்ப இருக்கக்கூடிய 17th லோக்சபாவுடைய லாஸ்ட் பார்லிமெண்ட் செஷன் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இதுதான் இந்த 5 வருடத்தோட கடைசி பார்லிமெண்ட் செஷன். இதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும். 18th லோக்சபா தேர்வுக்கான தேர்தல் வந்து நடைபெறும். இந்த 17th லோக்சபாவுடைய எந்த லட்சணத்துல இந்த லோக்சபா நடந்தது, எந்த லட்சணத்துல இந்த பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் இருந்தது, லோக்சபா ராஜ்யசபாலாம் எந்த அளவுக்கு அபியூஸ் செய்யப்பட்டது பாஜக அரசாங்கத்தினால அப்படிங்கறத தான் இந்த காணொலியில உங்களுக்கு சொல்ல போறேன். 17வது லோக்சபால பாத்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வந்து அவங்க வேலையை ஆரம்பிச்சாங்க. அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 5 வருஷத்துல ஒரு டெப்யூட்டி ஸ்பீக்கரை அப்பாயிண்ட் பண்ணல இந்த பாஜக அரசாங்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும்? 17வது லோக்சபாவுக்கு டெப்யூட்டி ஸ்பீக்கரே கிடையாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் தி ஆர்டிகல் 93 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஆனா ஆளு அரசாங்கத்து மேல இதை சுட்டிக்காட்டி ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு யாருக்கு தைரியம் இருக்கு, யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி 17வது லோக்சபா தான் அது ஃபுல் டேர்ம் லோக்சபால டோட்டல் நம்பர் ஆஃப் சிட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா மிகவும் குறைவு. கோவிடுக்கு அடுத்தது இந்த லோக்சபால தான் மொத்தமுமே இந்த 5 வருஷத்துல 278 சிட்டிங் செஷன்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஃப்லி 56 நாள், ஒரு வருஷத்துக்கு 56 நாள் தான் இந்த லோக்சபா கூடி இருக்கு அப்படிங்கிறாங்க. கோவிட காரணம் காட்டி 2020ல இந்த லோக்சபா கூட்டம் தொடர்கள் அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சு ஒரு வருஷத்துக்கே 33 நாள் தான் அவங்க கூடுனாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மிகவும் குறைந்த செஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லோக்சபான்னா 17th லோக்சபா செஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் கோவிட் காலத்துல பாத்தீங்கன்னா பல நாடுகள்ல வர்ச்சுவலா பார்லிமெண்டரி செஷன்ஸ் நடத்துனாங்க. ஆன்லைன் பார்லிமெண்டரி செஷன்ஸ் நடத்தி மக்களுடைய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணோம், கோவிட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஆன்லைன்ல பார்லிமெண்டரி செஷன்ஸ் கூட்டினாங்க. ஆனா நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? கோவிட காரணம் காட்டி மகா கும்பமேளா நடத்த தெரிஞ்சது. டிஜிட்டல் இந்தியான்னு ஒரு பக்கம் பெருமைப்படக்கூடிய பாஜக அரசுக்கு ஒரு ஆன்லைன் வர்ச்சுவல் பார்லிமெண்ட் செஷன் கூட நடத்த துப்பில்லை அப்படிங்கிற உண்மையை தான் இது போன்ற விஷயங்கள் நமக்கு வெளிப்படுத்துது. அப்ப இந்த அரசாங்கம் மக்கள் பிரச்சனையை பத்தி எந்த அளவுக்கு கவலைப்படுது அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, நிறைய பார்லிமெண்டரி செஷன்ஸ் கூடலன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்காது. நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கலன்னா அப்ப எப்படி இவங்க இந்த பில்ஸை பாஸ் பண்றான்னு பாத்தீங்கன்னா 2 விதமா இந்த அரசாங்கம் செயல்படுது. நம்பர் 1, நிறைய ஆர்டினன்சஸ், அதாவது பார்லிமெண்ட் கூடாத சமயத்துல அர்ஜென்ட்டா ஏதாவது ஒரு நாட்டு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்டவோ இல்ல வேற ஏதாவது முக்கியமான ஒரு விஷயம் சம்பந்தப்பட்ட ஒரு ரூல், ஒரு பில்ல பாஸ் பண்ணணும்னா கவர்மெண்ட் அதை ஆர்டினன்ஸா பாஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டினன்ஸ்க்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாங்க. அந்த ஆர்டினன்ஸை வித்தின் 6 months அவங்க பார்லிமெண்டரி செஷன்ல சப்மிட் பண்ணி அதை அப்ரூவல் வாங்கி அதை பில்லா மாத்தணும். அந்த விதத்துல இந்த அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா 2014ல இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட 76க்கும் மேற்பட்ட ஆர்டினன்சஸ் பாஸ் பண்ணிருக்காங்க. ஆர்டினன்ஸ் அப்படிங்கிறது கேபினெட் மினிஸ்டர்ஸோட அப்ரூவலோட பாஸ் பண்ணி அதை குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கிட்டா போகுதும். ஆனா பில் அப்படி கிடையாது. பில் அப்படிங்கறத பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணி எல்லாரும் அப்ரூவ் பண்ணி அது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட போய் அவங்க அதை பெரூஸ் பண்ணி அதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள்லாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் ஓட்டிங் எடுத்து அதுக்கப்புறம் பாஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ற மாதிரி ஆர்டினன்ஸ் மூலமா தன்னுடைய காரியத்தை பிஜேபி சாதிச்சுக்குது. இதுக்கு முக்கியமான எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் பில்ஸ், வேளாண் சட்டங்கள். 3 சட்டங்கள்ல கோவிட் காலத்துல எல்லாரும் கோவிட பத்தி கவலைப்பட்டுட்டு வாழ்வா சாவா அப்படிங்கிற நிலையில இருக்கும்போதுதான் இந்த 3 வேளாண் சட்டங்களை இவங்க பாஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு பெரிய போராட்டம் நடந்து அதை இந்த அரசாங்கம் வாபஸ் வாங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி டெல்லியில நேஷனல் கண்ட்ரோல் ஆஃப் டெரிட்டரி இப்போ ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஆர்டரை மீறி ஒரு ஆர்டினன்ஸை பாஸ் பண்ணி டெல்லியை கையில ஒன்றிய அரசு எடுத்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கேட்கலாம், இந்த கம்மியான சிட்டிங்ஸ் இருக்கு, அப்ப டிஸ்கஷனே இல்லையே, இது எப்படி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கு, இது எப்படி கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா மாறுது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கலாம். அதற்கு நான் சொல்றேன், கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, குறைவான பார்லிமெண்ட் செஷன்ஸ் கண்டக்ட் பண்றதுனால அவசரமா நிறைய பில்ஸை கொண்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் பில்ஸ் இதெல்லாம் இந்த செஷன்ல நம்ம பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு செஷனுடைய டியூரேஷன் கம்மியா இருக்கும். ஆனா பில்ஸ் பாஸ் பண்ண வேண்டிய பில்ஸ் நிறைய இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு டிபேட் வேணும், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு முக்கியமான விஷயங்கள்ல
பெகசஸ் ஆகட்டும், வேளாண் சட்டங்கள் ஆகட்டும், அடானி ஸ்கேம் சம்பந்தப்பட்ட விஷயம், மணிப்பூர் சம்பந்தப்பட்ட விஷயம், அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்ல இப்ப செக்யூரிட்டி பிரீச் நடந்தது இல்லையா, இது சம்பந்தப்பட்ட விஷயம், இது போன்ற விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள், நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், இத பத்தி டிஸ்கஷன் வேணும், இதை வெளிப்படையா நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஆப்போசிஷன் கேட்கும் பொழுது இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் எல்லாம் பண்ண முடியாது, நிறைய பில்ஸ் இருக்கு பாஸ் பண்ண, சட்டுன்னு பாஸ் பண்ணுங்க, டிஸ்கஷன் அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அப்போசிஷன் என்ன பண்ணும், இதை எதிர்த்து அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு ஒண்ணு அவங்க வாக் அவுட் பண்ணுவாங்க, இல்ல இவங்களே சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஒட்டு மொத்தமா அப்போசிஷனை பார்லிமெண்ட்ல இருந்து வெளியில அமைச்சிட வேண்டியது, ஒண்ணு சஸ்பெண்ட் பண்ணி அமைச்சிட வேண்டியது, இல்ல அவங்களா போயிட வேண்டியது. போனோன்னு என்ன பண்ணுவாங்க, மடமட பில்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட வேண்டியது. ஏன்னா இவங்களுக்கு தனி மெஜாரிட்டி இருக்கிறதுனால இவங்களுக்கு இன்னும் ஈஸியா போயிடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். போன வருஷம் 2023 வந்து மழைக்கால கூட்டத்தொடர் நடந்தது இல்லையா, அப்பவும் இதே மாதிரிதான். லோக்சபால ஒரு வாரத்துல 7 பில்ல வெறும் 20 நிமிஷம் டிஸ்கஷன் கூட இல்லாம 7 பில்ஸ ஒரே வாரத்துல பாஸ் பண்ணிருக்காங்க. இதுல முக்கியமான 2 பில்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில். இன்னைக்கு வந்து நார்த் ஈஸ்ட் டெரிட்டரியில அதானி வந்து 50,000 மரங்களுக்கு மேல வெட்டி அங்க வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷன் உருவாக்கணும்னு முயற்சி பண்றாருயா. இதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில். அதே மாதிரி டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், நம்மளுடைய எல்லா டேட்டாவையும் வந்து அரசாங்கம் ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான டிஜிட்டல் டேட்டா ப்ரொடெக்ஷன் பில்லையும் வந்து வெறும் 30-20 நிமிஷம் டிஸ்கஷன்ல வந்து எந்த விதமான ஆப்போசிஷன் பார்ட்டிசிபேஷன் இல்லாம இவங்க பாஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதா நிஜம். ஒரு பில் வரும்பொழுது அந்த பில்ல வந்து நிறைய முரண்பாடுகள் இருக்கு, இல்ல நிறைய சந்தேகங்கள் இருக்கு, அப்போசிஷன் எம்பிஸ் நிறைய கேள்விகள் எழுப்புறாங்க அப்படிங்கும் பொழுது ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டாண்டிங் கமிட்டில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அப்போசிஷன் எம்பிஸ் இருப்பாங்க, ஆளுங்கட்சி எம்பிஸ் இருப்பாங்க. இந்த கமிட்டிக்கு வந்து இந்த பில் பாஸ் ஆகும். அவங்க வந்து அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பார்த்து இந்த சேஞ்சஸ் பண்ணலாம், இந்த மாற்றங்களை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த பில்ல பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பில் பாஸ் ஆகும். அந்த மாதிரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்பப்பட்ட பில்ஸ் மிகவும் குறைவு பாஜக ஆட்சி காலத்துல. ஏன்னா ஸ்டாண்டிங் கமிட்டில அதிகம் அப்போசிஷன் எம்பிஸ் இருப்பாங்கிறதுனால இவங்க ஸ்டாண்டிங் கமிட்டிஸ்க்கு பில்ஸ் அனுப்புற பழக்கத்தையே ஸ்லோவா வந்து மாத்திக்கிட்டு வராங்க. 2009-14 யூபிஏ அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70க்கும் மேற்பட்ட பில்ஸ் வந்து ஸ்டாண்டிங் கமிட்டி கிட்ட போய் டிஸ்கஷனுக்கு அப்புறம் தான் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஆனா 2014க்கு அப்புறம் பாஜக ஆட்சியில, அதுவும் குறிப்பா 2019க்கு மேல இரண்டாவது மோடி ஆட்சியில, மோடி 2.0 ஆட்சியில நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பில்ஸ் வந்து எந்தவித டிஸ்கஷனுக்காகவும் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகல அப்படிங்கிறாங்க. அப்ப ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போலன்னா எங்க அனுப்புறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டியில பாஜகவுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, இந்த கமிட்டியில யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கறத ஆளும் பாஜக அரசு தான் தீர்மானம் பண்ணும். அப்போ இவங்களுக்கு வேண்டியவங்களை கொண்டு போய் ஜேபிசியில வச்சு, இப்போ இந்த உதாரணத்துக்கு மஹுவா மொய்த்ரா வந்து கேள்வி கேட்டாங்க, கேஷ் ஃபார் குவரி ஸ்கேம்னு ஒண்ணு பண்ணாங்கல்ல, அதுல எப்படி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு இவங்களுக்கு வேண்டியவங்க எல்லாம் அதுல போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து எம்பி பதவியில இருந்தே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தியை பண்ணாங்க இல்லையா, இதே விஷயத்தான் இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி போட்டு இவங்க பாஸ் பண்ண பில்ஸ், நிறைய இம்பார்ட்டன்ட் பில்ஸ் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், டேட்டா ப்ரொடெக்ஷன் பில், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி அமெண்ட்மெண்ட் பில், லேண்ட் அக்விசிஷன் அமெண்ட்மெண்ட் பில், இவை எத்தனையோ முக்கியமான பில்ஸ் எல்லாம் இந்த மாதிரி இந்த அரசாங்கம் பாஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம், பார்லிமெண்ட்னு எதுக்குங்க வைக்கிறோம், எதுக்கு அப்போசிஷன் எம்பிஸ் எல்லாம் நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்புறோம்? ஆளும் அரசாங்கம் ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்புறோம், அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அனுப்புறோம், ஒரு ஆரோக்கியமான ஒரு கான்வர்சேஷனுக்கு இடமா இருக்கணும் அப்படின்னு தான் அனுப்புறோம். ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த அரசாங்கத்துக்கு பிடிக்கவே பிடிக்காது. பாஜக அரசாங்கம் கேள்விகள் கேட்டா அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களை பொறுத்த வரைக்கும் யாருமே கேள்வி கேட்க கூடாது. இந்த பார்லிமெண்டரி செக்யூரிட்டி பிரீச்சை பத்தி கேள்வி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு 146 எம்பிஸ் வந்து இவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க இல்லையா, இந்த 146 எம்பிஸ் கேட்ட கிட்டத்தட்ட 290 கேள்விகளை வந்து பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே டிலீட் பண்ணிட்டாங்க. இந்த கேள்விகள் எல்லாம் இல்லவே இல்லை. இதுல முக்கியமான நிறைய கேள்விகள் ஆளும் அரசாங்கத்துடைய குறைகளை சுட்டிக்காட்டக்கூடிய முக்கியமான கேள்விகள் எல்லாத்தையுமே
டோட்டலா ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே டிலீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோம். இதுல முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, மஹுவா மொய்த்ரா, ராகுல் காந்தி போன்றவர்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடைய ஒரு கார்ப்பரேட் நிலைப்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய கேள்விகளை கேட்கும் போது அந்த கேள்விகள்லாம் வந்து பார்லிமெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நீக்கப்படுது. சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்ட எம்பிஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க. இதையும் தாண்டி தப்பி தவறி கேள்விகள் வந்து கேட்டுட்டாங்க அப்படின்னா இந்த மினிஸ்ட்ரிஸ் டிஃபரெண்ட் யூனியன் மினிஸ்டர்ஸ் கொடுக்கக்கூடிய பதில்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு பதில் வராது. ஒண்ணு மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க, இல்ல முழுமையான தகவல் கொடுக்க மாட்டாங்க, இல்ல வேற வழியே இல்ல இதுக்கு ஏதாவது சொல்லி ஆகணும் அப்படின்னா உடனே நோ டேட்டா அவைலபிள் அப்படின்றாங்க. இதத்தான் வந்து ப. சிதம்பரம் ரொம்ப கிண்டலா வந்து சொன்னாரு. இந்த அரசாங்கத்துக்கு எதை கேட்டாலும் வந்து இவங்க பேர் என்டிஏக்கு தகுந்த மாதிரி நோ டேட்டா அவைலபிள்னு சொல்றாங்க. இத ஒரு கன்வீனியன்ட் ஆன்சரா வச்சிருக்காங்க அப்படின்னு. சோ இந்த அரசாங்கம் மக்களுக்கு தெரிய வேண்டிய முக்கியமான தகவல்களை நாம தேர்ந்தெடுத்து அனுப்பின பிரதிநிதிகள் கேட்டா இவங்க சொல்லக்கூடிய பெரும்பாலான யூனியன் மினிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய பதில் நோ டேட்டா அவைலபிள் அப்படிங்கிறதுதான். சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஜிக்கு வருவோம். நம்ம ஜி வந்து அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய எம்பிஸ்க்கெல்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாரு. நீங்கெல்லாம் அட்டெண்டன்ஸ்ல வந்து ரொம்ப ரெகுலரா இருக்கணும், பக்காவா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாரு. இவர் வந்து முதல்ல பிரதமரா வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னே பார்லிமெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாலே என்ன சீன் போட்டாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பாக்குறோம். கீழே விழுந்து கும்பிட்டு தலையில ஒத்திக்கிட்டு இவ்வளவுலாம் பண்ணி பார்லிமெண்ட்டுக்கு போனவரு இந்த பார்லிமெண்ட் செஷன்ல எல்லாம் ஒழுங்கா பங்கேற்று இருக்கிறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே மோசமான அட்டெண்டன்ஸ் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் ஜி தான். பார்லிமெண்ட்டுக்கு வந்து பாதி நாள் போறது கிடையாது. ஆனா பிளைட்ல ஏறி நாடு நாடா சுத்துறதுக்கு இவருக்கு நேரம் இருக்கும். கோவில் கோவிலா போய் தரிசனம் பண்றதுக்கு இவருக்கு நேரம் இருக்கும். எல்லா இடத்துலயும் போய் பூஜையில காது குத்து, கல்யாணம் இப்படி விஷயங்கள்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாரு தவிர எதற்காக இவரை தேர்ந்தெடுத்து நம்ம அனுப்பணும், நாடாளுமன்றத்தை போய் மக்களுடைய பிரச்சனையை கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அனுப்புறோம். 22 மணி நேரம் வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரதமருடைய பார்லிமெண்ட் அட்டெண்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, போறாரு, இவர் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல டிஸ்கஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாரா? எந்த முக்கியமான டிஸ்கஷனா இருந்தாலும் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துருவாரு. அந்த கிளாஸ்க்கு நான் போலேங்க, அதனால அந்த விஷயத்த பத்தி நான் பதில் சொல்ல மாட்டேங்க அப்படிங்கிற கணக்கா லீவை போட்டுட்டு வீட்டுல உட்காந்துட வேண்டியது, இல்ல வேற எங்கேயாவது கிளம்பி போயிட வேண்டியது. அப்படியே போனாலும் உருப்படியா நேரடியா பதில் சொல்ல மாட்டாரு. அங்க போய் மீண்டும் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பேசுற மாதிரி பேசிட்டு வருவாரு. இது எல்லாத்தையும் தாண்டி எவ்வளவு பெரிய ஒரு கேவலம் அப்படிங்கறது யோசிச்சு பாருங்க. போன வருஷம் வந்து பார்லிமெண்ட் மேல அட்டாக் நடக்குது. அதாவது பார்லிமெண்ட் அட்டாக்க செலிப்ரேட் பண்ண அந்த ஆனிவர்சரி போது ஒரு பிஜேபி எம்பியோட துணையோட உள்ள புகுந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அங்க போயிட்டு கலர் புகை குண்டுகள்லாம் வீசி அட்டாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து பெரிய நியூஸ் ஆச்சு, பெரிய பரபரப்பாச்சு. இமேஜின் பண்ணி பாருங்க, இவங்க ஒரு காங்கிரஸ் எம்பியோ இல்ல எதிர்கட்சி எம்பியோட துணையோட இவங்க உள்ள போயிருந்தாங்கன்னா இந்த விஷயத்த எவ்வளவு பெருசா ஊதி பெருசாக்கி ஒரு எலெக்ஷன் கேம்பெயினுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா பாஜக யூஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா சம்பந்தப்பட்ட ஒரு பிஜேபி எம்பிங்கிறதுனால இந்த விஷயத்த அப்படியே ஊத்தி மூடிட்டாங்க. அப்படிங்கறத யாராவது பாத்தீங்களா? ஒரு வாரம் பேசினாங்க, 144 எம்பிஸ வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு பாஜக அதை பத்தி ஏதாவது பேசுதா? இந்த இன்வெஸ்டிகேஷன்ல என்ன ப்ரொசீடிங்ஸ் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு, இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பாஜகவோ இல்ல மீடியாவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் கொடுக்குதா? அது அப்படியே அந்த செஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஊத்தி மூடிட்டாங்க அப்படிங்கறத பாக்குறீங்க. அப்ப எந்த அளவுக்கு மக்களுடைய ஒரு ஓட்டுரிமையை வந்து ஒரு கேலி கூத்தாக்கி வச்சிருக்க இந்த அரசாங்கம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னைக்கு ஓப்பனா சண்டிகர்ல பாக்குறோம் மேயர் தேர்தல்ல என்ன நடக்குது அப்படிங்கறது. வெட்ட வெளிச்சமா அவ்வளவு கேமரா சுத்தி நிக்குது, அவ்வளவு பத்திரிகையாளர்கள் சுத்தி நிக்கிறாங்க. 8 ஓட்டை வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் வந்து அதை அப்படியே இன்வேலிட் அப்படின்னு சொல்லி எழுதி தூக்கி போட்டுட்டு பாஜக தான் மேயர் வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு அப்படின்றத வெக்கமே இல்லாம சொல்லிட்டு போறாங்க. இன்னைக்கு வந்து எதிர்கட்சியான இந்தியா அலையன்ஸ் கோர்ட் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாக்கி வச்சிருக்கு இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது தான் உண்மை. புது பார்லிமெண்டோட இனாகிரேஷன்ல உங்க எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும். மோடி வந்து செங்கோலை தூக்கிட்டு உள்ள போனார் இல்லையா? அதுதான் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய லாஸ்ட் வார்னிங்கா நான் நினைக்கிறேன். இப்பவும் நீங்க முழிச்சுக்கலன்னா கண்டிப்பா 2024 மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தா மன்னராட்சி தான் நடக்குமே தவிர மக்களோட குறைகளுக்கு விலையும் இருக்காது, இடமும் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மௌனமா இருந்து நாடு நாசமா போறத வேடிக்கை பாக்குறது தான் மிச்சமா இருக்கும். அதனால இப்பவே முழிச்சுக்கோங்க. 2024 வருது. இதெல்லாம் அதுக்காகத்தான் படிச்சு சொல்றேன். யோசிச்சு ஓட் பண்ணுங்க. நன்றி.